பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, புலம்பல் அதிகாரம் 3வது அதிகாரத்திலே 24வது வசனம். கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் தான் என்னுடைய பங்கு, என்னுடைய ஆதாரம், எனக்கு எல்லாமே அவர் தான். ஒரு ஆழமான ஒரு உண்மையை நமக்கு உணர்த்துகிறது. என்னங்க அந்த உண்மை? எல்லாமே இருக்கும்போது நம்ம என்ன சொல்லலாம்? ஈஸியா நம்ம சொல்லலாம், நான் ஆண்டவரை நம்புகிறேன், நான் ஆண்டவரை நம்புகிறேன் என்று சொல்லி நம்ம என்ன செய்யலாம்? நம்ம ஈஸியா நம்ம பேசலாம். ஒன்றுமே இல்ல, அடுத்த வேளை உணவுக்கு நமக்கு வாய்ப்பே இல்ல, அப்ப நான் ஆண்டவரை நம்புவேனா? நான் உயிர் வாழ்வதற்கான வாய்ப்பே இல்ல, அப்ப நான் ஆண்டவரை நம்புவேனா? எனக்கு குழந்தை வர்றதுக்கான வாய்ப்பே இல்ல, அப்ப நான் ஆண்டவரை நம்புவேனா? நான் வேலைக்கு போறதுக்கான வாய்ப்பே இல்ல, அதுக்கான வாய்ப்பு எல்லாம் கதவு மூடப்பட்டு விட்டது, அப்ப நான் ஆண்டவரை நான் நம்புவேனா? அந்த சூழ்நிலையெல்லாம் நீங்க ஆண்டவரை நம்பினீர்கள் என்று சொல்லி சொன்னால் நீங்க தான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, அந்த நம்பிக்கை தான் என்னை உயிர் பெறச் செய்கிறது. ஒன்றுமே இல்ல, வாழ்றதுக்கு தகுதி இல்ல, அப்ப நான் ஆண்டவரை நம்புறேன், கர்த்தர் எனக்கு துணையா இருந்து என்னை வழிநடத்துவார்னு சொல்லி அப்ப ஆண்டவர் மேல அந்த நம்பிக்கை வைக்கணும். ஒன்றுமே இல்லைங்க, நாளைக்கு இறந்து போவேன்னு சொல்றாங்க, அப்பயும் நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு கூட இருக்கிறார், என் உயிர் அவருடைய அனுமதி இல்லாம போகாதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வைக்கிறேன் பாருங்க. அந்த நம்பிக்கையில நான் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுவேன். ஆமென். அதே போல அடுத்த வேளை உணவு இல்லைன்னா என்னங்க? காக்கை குருவிகளை பாருங்க, அதை விட நீங்க விசேஷித்தவர்கள் சொல்றாரு. இப்ப நம்ம எவ்வளவு விசேஷமான பிள்ளைகள், இப்ப நம்ம எதுக்கு கவலைப்படணுங்க? நீங்க விசேஷித்தமானவர்கள். ஆமென். இப்படித்தாங்க கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர். ஒன்றுமே இல்லாத போது நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறோம் பாருங்க, அந்த நம்பிக்கைக்கு ஈடு என எதுவுமே கிடையாது. எல்லாமே நான் இருக்கும் போது நம்பிக்கை கொண்டு இருக்கிறேன்னா அது உலக பிரகாரமான நம்பிக்கையாகத்தான் இருக்கும். ஒன்றுமே இல்லாம, அதான் அழகான ஒரு பாடல், ஒன்றுமே இல்லாமல் தொடங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது, நான் இதற்கான பாத்திரன் அல்ல. அவ்வளவுதான். நீங்க அவரை நம்புங்க, கர்த்தர் என் பங்கு, அவரை மாத்திரம் நான் நம்புவேன்னு சொல்லி நீங்க நம்பிக்கையாக இருங்க. ஒண்ணுமே இல்லாத போது நீங்க அவர் நம்புங்க, தேவன் எல்லா காரியத்திலையும் உங்களை சிறப்பாக செம்மையாக வழிநடத்தி எல்லா சூழ்நிலையிலும் உங்களை உயர்த்தி நம்மோடு கூட இருந்து அவரே நம்முடைய நம்பிக்கையாக இருந்து நம்மை பலப்படுத்தி உயர்த்தி நிறைவான வாழ்வுகளாக நடத்தி செல்வாராக. ஆமென். God bless you.